நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. கெடுவாக வையது உலகும் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. விளக்கம். நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். யமஹா பைக்கில் வந்து வாக்கு செலுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி. மீண்டும் ஆட்சி அமைப்போம் எனும் நம்பிக்கை. வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதல். தடியடி நடத்திய போலீசார். புதுச்சேரியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து யமஹா RX 100 பைக் ஓட்டியபடி வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை தாண்டி அதிகப்படியான இடங்களை பெறுவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை பிள்ளையார் கோவில் வீதியில் வசித்து வருகிறார். அவர் திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு தனது விருப்பமான பைக்கான யமஹா RX 100 பைக்கை ஓட்டி வந்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் பைக்கிலிருந்து இறங்கி உள்ளே சென்று தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்த அவர் மீண்டும் யமஹா RX 100 பைக்கில் ஏறி ஆன் செய்து தனது வீட்டிற்கு ஓட்டிச் சென்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெருவாரியான இடங்கள் பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் வாக்களித்த பின்பு நிறைவாக உள்ளதாகவும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை தாண்டி அதிகமான இடங்களை பெறுவோம் என்றும் கடந்த தேர்தலின் பொழுது வாக்களிக்க செல்வதற்கு முன்பாக பசுமாடு குறுக்கே வந்ததாகவும் அதேபோல் இந்த முறையும் நீங்கள் வாக்களிக்க வெளியே வரும்பொழுது பசுமாடு உங்கள் முன்பே குறுக்கச் சென்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு சைலண்டாக கடவுள் இருக்கிறார் என சிரித்தபடி மேலே கையை காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெறும் வரை தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என கூறினார். பின்னர் யமஹா RX 100 பைக்கில் சென்று வாக்களிக்க வந்து எனது 1991ஆம் ஆண்டை நினைவு கூறுவதாகவும் மக்களிடம் வரவேற்பும் வெற்றி வாய்ப்பு நன்றாக இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கவர்னர் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாக்குப்பதிவு. புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட லோக் நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவர் தனது வாக்கை புதுச்சேரி மாநிலத்திற்கு மாற்றியுள்ளார். புதுவையில் இன்று வாக்குப்பதிவை ஒட்டி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். கவர்னர் தனது தாயார் லீனா, மனைவி பீனா ஆகியோருடன் வந்து வாக்களித்தார். கவர்னரின் தாயார் லீனா சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பின் ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறும்பொழுது ஜனநாயகத்தை காக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நம் அனைவரின் கடமை என கூறினார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். வாக்களித்த பின் நாராயணசாமி பேட்டி. புதுவை ராஜபவன் தொகுதி எல்லையம்மன் கோவில் வீதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வசித்து வருகிறார். அவர் இன்று காலை மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். தொடர்ந்து அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: புதுவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் எழுச்சி உள்ளது.
ஸ்டாலின் ராகுல் புதுவைக்கு வந்து பிரச்சாரம் செய்து வாக்குறுதி அளித்ததன் எதிரொலியாக மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி 25 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வாக்கினை செலுத்தி ஜோ சார்லஸ் மார்டின் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், அனைவரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எனவும், மக்கள் எழுச்சியுடன் வாக்குகளை செலுத்தி வருவதாகவும், கூட்டணியில் 25 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு நானும் என் மனைவியும் இங்கே ஓட்டு போட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். அதே மாதிரி அனைவரும் அவங்களுடைய கடமையும் உரிமையும் சென்று வாக்களித்து நம்ம இந்திய ஜனநாயக நாட்டுடைய உரிமைகளை நம்ம காக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி வாக்குச்சாவடிகள் எப்படி இருந்தது, பின்பற்றுறாங்களா, வாக்காளர்களுக்கு ஏற்ற? ஆமாம், எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. மக்களும் அழைத்திரண்டு வராங்க. க்ரௌட் ரொம்ப நிறைய பேர் இந்த வாட்டி வாக்களிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மக்கள்கிட்ட இருக்குது. எங்களோட சின்னம் வந்து கொஞ்சம் சிம்பிள் வந்து கொஞ்சம் கலர் அவங்க கொடுத்ததுக்கும் அங்கே பேப்பரில் இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருந்தது. அதுக்காக நாங்கள் RO கிட்ட போய் நாங்கள் லெட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட கன்சர்ன்ஸை நாங்கள் ரிக்வெஸ்டேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ரிப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ அதெல்லாம் பேசலாமாங்க? ஸோ இப்போ நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது 25 சீட்ஸ் ஜெயிக்க தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வந்து 25 சீட்டாவது கண்டிப்பாக. எங்களுக்கு தெரியும் இது முன்னாடி மற்ற கூட்டணிகள்லாம் இது வரைக்கும் கூட்டணி அமையாமல் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். இந்த வாட்டி 25 சீட் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் நேருக்கு நேர் மோதுகின்றனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் போட்டியிடுகின்றனர். திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு பாஜகவினர் அதிக அளவில் திரண்டிருந்தனர். இதனால் அங்கு வந்த காங்கிரஸ் கட்சியினர், எதற்காக நீங்கள் இங்கு திரண்டு இருக்கிறீர்கள்? வாக்காளர் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்றவர் இருக்கக்கூடாது என்று பாஜகவினரிடம் தெரிவித்தனர். இதனால் இருதரப்பு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் மோதலாக மாறி இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கினர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த திருக்குனூர் போலீசார் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டி கலைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. மேலும் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அப்பகுதி முழுவதும் பதட்டமாகவே காணப்பட்டது. கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் உள்ள 1099 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதனிடையே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாசுப்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார்.
இதேபோல் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் இந்திராநகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள திருக்குளூர் அரசு பள்ளியில் தனது குடும்பத்துடன் வாக்களித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நகர பகுதியில் உள்ள வஉசி அரசு பள்ளியிலும், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மடுகரை சுப்ராய கவுண்டர் அரசு தொடக்கப் பள்ளியில் மனைவி சசிகலா உட்பட குடும்பத்தினருடன் தனது வாக்கினை செலுத்தினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சேலம் அப்பா பைத்தியசாமி கோவிலில் வழிபாடு நடத்தி வாக்களித்து உள்ளேன் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் மோட்டார் சைக்கிளில் வந்து தனது வாக்கை செலுத்திய பின் முதலமைச்சர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறியதாவது: வாக்கு அளித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் சேலம் அப்பா பைத்தியசாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு மறுநாள் காலை வாக்குப்பதிவு செய்வது வழக்கம். அதேபோல் தற்பொழுதும் நான் வழிபாடு செய்துவிட்டு வாக்களித்துள்ளேன். இவ்வாறு ரங்கசாமி கூறினார். காலை முதல் அதிகப்படியான பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்க வராங்க. இது எப்படி ஆளுநருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 5:30 மணிக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 1099 வாக்குச்சாவடிகளில் காலை முதலில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தினர். மேலும் முதல் முறை வாக்காளர்களும் ஆர்வமுடன் தங்களது வாக்கினை செலுத்தினர். இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தனித்துவமான வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வந்த வாக்காளர்களை பன்னீர் தெளித்தும் சந்தனம் கொடுத்தும் தேர்தல் அதிகாரிகள் வரவேற்றனர். மேலும் இந்த வாக்குச்சாவடியில் நடமாடும் மனித ரோபோ ஒன்று வாக்காளர்களுக்கு பூக்கள் கொடுத்து வரவேற்றது வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. உழவர்கரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் IG பிரபாதேவி வீரராகு முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளியில் இன்று தனது வாக்குப்பதிவை செலுத்தினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் காலை முதலே வாக்குச்சாவடிகளில் குவிந்து தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் IG பிரபாதேவி வீரராகு அவர்கள் மற்றும் அருண் சர்மா டிரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு இவர்கள் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளியில் இன்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். புதுவை வாக்காளர்களை பூ கொடுத்து வரவேற்று ரோபோ. புதுவை மாநிலம் முழுவதும் 1099 வாக்குச்சாவடிகளில் இன்று ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. இதில் புதுவை மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குச்சாவடியில் தென்னங்கூரைகளால் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. வாக்காளர்கள் அமர இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. சாவடிக்குள் நுழையும் வாக்காளர்களை பெண் வேடமிட்ட ரோபோ பூக்கள் கொடுத்து வரவேற்றது. இந்த வரவேற்பு வாக்காளர்களை கவர்ந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. ஆர்வமுடன் வாக்களித்த மக்கள். யமஹா பைக்கில் வந்து வாக்கு செலுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ஆட்சி அமைப்போம் எனும் நம்பிக்கை.
வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதல், தடியடி நடத்திய போலீசார், புதுச்சேரியில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.